ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். புளியில் இருக்க அந்த நார் சின்ன ஓடெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு 10 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்ல காரமாக வேணும்னா நீங்கள் 12 மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா கொதிக்கிற சூடான தண்ணி 1 டம்ளர் சேர்த்துட்டு இதை அப்படியே ஊற வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பருப்பு நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பருப்பு வறுப்பட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வறுத்து விடுங்க. அந்த சூட்லேயே வெந்தயம் வறுப்பட்டு வந்துடும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை ஆற வச்சுருங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடாயிலேயே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 பல் பூண்டு இருக்கும். இது கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போது நம்ம வறுத்து எடுத்து அந்த பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட நம்ம ஊற வச்சுருந்த புளி மிளகாயை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த சின்னதாக வெங்காயம் தெரியணும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போது நம்ம அதே கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கார சட்னிக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் உண்டனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு சட்னி இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு தொக்கு பதத்துக்கு ரெடி பண்ணுறதுனால தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்பு காரம்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம எல்லா பொருளும் நல்லா வதக்கி சேர்த்துருக்கிறதால. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ஒரு தொக்கு பதத்துக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு எடுக்கும்போது தான் வெளியிலேயே வச்சுருந்தாலும் ஒரு வாரம் கெட்டு போகாமல் இருக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ஒரு 15 நாள் ஆனாலுமே கெடாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்தில் கூட கொஞ்சமாக போட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.